வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ வினோத் வந்து கமருதீனை தனியாக கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. டே, யாரோடையும் சண்டை போடாத, நீ வந்து 2வது வாரமாக வந்து இப்போ நாமினேஷன் இல்லாமல் இருக்க, ஸோ அப்படியே இரு. ஸோ அவங்க வந்து உன்னை ஏற்றி விட்டுறாங்க, அவங்க கேட்க வேண்டிய விஷயத்த வந்து உன்ட்ட ஏற்றி விட்டு உன்னைய போய் கேட்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேட்காத, காலையில் போய் கீழேன்னு பிரஜின் சொல்கிறாரு. அப்போ காலையில் போய் கேட்டு நீ சண்டை போடுவியா சபரி கூட அப்படின்னு வந்து வினோத் வந்து சூப்பரான அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உடனே கமருதீன் வந்து சரி அப்படிலாம் இல்லை மச்சான், நான் நியூட்ரலாக தான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கெமியோட சண்டை நடந்ததை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெய் விஷயத்தில் வந்து கெமிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து எல்லாத்தையும் போய் நெய் கொடுத்துருப்பாரு. ஸோ அது எப்படி நான் சண்டை போட்டிருக்கேன், போய் நெய் கொடுப்பேன், நான் போய் கேட்பேன் அப்படின்னு வந்து கமருதீன் வந்து சண்டை போட போவார். ஸோ அதனால கானா வினோத் வந்து கமருதீனை தனியாக கூப்பிட்டுட்டு அப்படியே சண்டை போடாத, நாமினேஷன் இல்லாமல் இருக்க, இப்படியே இரு, இப்போதான் நீ வந்து நல்ல பிளேயராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. பரவாயில்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்குரிய அட்வைஸ் தான் கானா வினோத் கொடுத்தது. ஆனால் கமருதீனா தான் சண்டை போட போனது, வேற யாருமெல்லாம் ஏற்றி விடலாம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கணும் கானா வினோத். தேங்க்யூ.